வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரிசையாக நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்கள் கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் முடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ரிஷபராசி அப்படின்னாலே அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஒரு ஃபேமிலியில் ஒரு ரிஷபராசி அம்மா இருந்துட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் வேணுமோ அழகாக பாசமாக செஞ்சு வைப்பாங்க. அதாவது இந்த ரிஷபத்தையும் கடக்கத்தையும் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டு, நிறைய அஃபெக்ஷன் கொடுப்பாங்க. திரும்பி நம்மளுக்கு அஃபெக்ஷன் வருதா வரலையா அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க. என்னோட ஒரு ஒர்க், நான் உன்னை லவ் பண்ணும், நீ எனக்கு லவ் திருப்பி கொடுக்குறியா இல்லையா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பக்காவாக செய்வேன் அப்படின்றவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். அதே மாதிரி பாருங்கள், நம்மளோட சுயமரியாதைக்கு எங்கன்னா ஒரு பங்கம், எங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே எரிமலையாக நிற்பாங்க. இது பார்த்திங்கன்னா ரிஷபராசினோட ஒரு இடன் கேரக்டர். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் நிறைய நல்லது சொல்லுவோம், சில கெட்டதுகளும் சொல்லுவோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய நல்லது சொன்னீங்க, எங்களுக்கு பாதி தாங்க நடந்துச்சு அப்படிம்பாங்க. ஒரு சிலர் நீங்கள் 4-5 கெட்டது சொன்னீங்க, எங்களுக்கு ஒன்று கூட நடக்கலைங்க அப்படிம்பாங்க. கெட்டது நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம் தானே. அது ஏன், என்ன காரணம், எதனால் இப்படி மாறுபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சுய ஜாதகத்துலங்க கிரகங்களோட நிலைமை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்களோட கன்ஜங்ஷன், பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்கா, பாபரோட பார்வை இருக்கா, சுபரோட பார்வை இல்லையா, அதே மாதிரி நம்மளோட தசா புத்தி இப்போ சாதகமான தசா புத்தி நடக்குதா இல்லை பாதகமான தசா புத்தி நடக்குதா, இதை பொறுத்து பலன் மாறுங்க. இதை பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் நான் உங்ககிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்பிளேல எங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டைரெக்டாக ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ரிஷபத்துக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், குரு பகவான் பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக இருக்காரு. ஜென்ம குரு 23ஆம் தேதி வக்ரகதி அடைய போகிறார். ஓகேங்களா. 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், 4ஆம் பாவத்தில் புதன் பகவான் இருக்காங்க. 5ஆம் பாவத்தில் சூரியன், கேது, சுக்கிரன் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காங்க. 11ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்காங்க. இப்போ இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா 4ஆம் பாவத்துலேருந்து 5ஆம் பாவத்துக்கு 7ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வருவார். ஓகேங்களா. 7ஆம் தேதி ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி 24 தான் 5 to 6வது ஹவுஸ் போகிறாரு. அப்போ அத்தனை நாள் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. புதன் ஆட்சினால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், சூரியன் 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சுக தாயார் ஸ்தானம், இங்கே சூரியன் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி இந்த 5ஆம் பாவத்துலேருந்து 6ஆம் பாவத்துக்கு போகிறாரு. 6ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி 26ஆம் தேதி தான் 7ஆம் பாவத்துக்கு போகிறார். அப்போ சுக்கிரனும் நம்மளுக்கு நல்லது செய்ய போகிறாரு, சூரியனும் நல்லது செய்ய போகிறாங்க, அதே மாதிரி புதனும் நல்லது செய்ய போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சூரியன் என்ன நல்லது செய்ய போகிறார் அப்படின்றத பார்த்துக்கலாம். சூரியன் நல்லதையும் சொல்கிறேன், சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அதையும் சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மாத காலகட்டம் காசு தேடி ஓடுவாங்க. நான் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் அது பண்ணணும், நான் இது பண்ணணும் அப்படின்ற உந்துதல் ஜாஸ்தி இருக்கும். பொதுவாகவே ஜென்மகுருங்க, ஜென்மகுரு நம்ம ஜென்மத்திலே உட்காந்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளை நிறைய நல்வழிப்படுத்துவார். எப்படி அப்படின்னா, இது பர்ஃபெக்ஷனை கொண்டு வருவார். நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்டாக மாறுவோம். பொதுவாகவே ரிஷபம் பக்காவாக செய்வாங்க எல்லா விஷயமும். இப்போ இந்த ஜென்மகுரு அப்படின்றது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அவரோட வேலைகளை பர்ஃபெக்ட் பண்ணுவார், பர்ஃபெக்ஷனிஸ்டாக மாற்றுவார், இறை வழிபாட்டில் ஈடுபடுவார், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய கோல்ஸை நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால நம்ம நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துவார். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பணத்தை தேடி ஓடக்கூடியது, இது பண்ணலாமா, அப்படி சம்பாதிக்கலாமா, எப்படி சம்பாதிக்கலாமா, மனசில் பல விதமாக ஓடும். ஓகேங்களா. இது நல்லது தானே, நல்லது தானே. எப்படின்னா, ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது நல்ல விஷயம் தானே. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றத சூரிய பகவான் ஏற்படுத்துவார். அதுக்கான ஒரு பிராப்தமும் உண்டு. நம்ம எந்த ஒரு பிளான் போட்டாலும் அந்த பிளான் பாருங்கள், இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அதை கரெக்டாக ப்ராப்பகேட் பண்ணுவோம். கரெக்டாக அதை ஒரு பக்காவாக ஸ்டிச் போட்டு அதை ப்ராப்பகேட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டையும் 100% நம்ம அனுபவிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன, நம்ம கரெக்டாக பிளான் போட்டு கரெக்டாக செய்யணும். ஓகேங்களா. எந்த பிளான் போட்டாலும் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க ரீதியாக பாருங்கள், நிறைய மனக்கசப்பு கொஞ்ச நாளாக ரிஷபத்துக்கு பிள்ளைங்க ரீதியாக இருக்குது. பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல, பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்க அடங்க மாட்டேங்குது,
இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குதா. அந்த பிள்ளைங்க ரீதியா திருப்தி அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க ரீதியாக நம்மளுக்கு மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. அது என்னென்னா, நம்மளுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போனோம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அது போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து செட்ரேட் ஆகும். நம்ம அதை வச்சு நம்ம போனோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, 2வது காசு பணம் இல்லை, 3வது வீசா கிடைக்கல, இந்த மாதிரி எல்லாமே கூடி வரும். புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஓரியன்ட் ஷாப்ஸு, கவர்மெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம். அதே மாதிரி தனியாக சின்ன சின்ன ஒரு ஷாப்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அந்த ரீட்டெயில் ஷாப் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவர் ஆகக்கூடிய அந்த ரீட்டெயில் ஷாப் என்னவாக இருந்தாலும் சரி. பொதுவாக ரிஷபம்னாலே லேடிஸ் சார்ந்தது, அழகு சார்ந்தது, ஃபேன்சி ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சின்ன வெள்ளி கடை, ஒரு வெள்ளி பொருள் கடை, ஒரு ஃபேன்சி ஷாப், ஒரு கிஃப்ட் ஷாப், இந்த மாதிரிலாம் வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் நிறைய ப்ராஃபிட் வரக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம் அப்படின்லாம் சொல்லணும். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கும்போதே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மனசில் பட்டர்ஃப்ளை ரொம்ப பறக்கும். பொதுவாகவே ரிஷபத்துக்கு மனசில் நிறைய கலராக பட்டர்ஃப்ளை பறக்கும். இந்த சூரியன் 5ஆம் பாவம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்தால் நெகட்டிவ் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்தால் நம்மளுக்கு வந்து விசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம், இன்வெஸ்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. அப்போ விசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படின் போது என்னென்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்ம வந்து முதலீடு அப்படின்றது போடலாம், ஆன்லைனில் போடலாம். அந்த மாதிரி தெரியாத ஒரு தொழிலில் நம்மளுக்கு வந்து பிரயத்தம் இல்லாத ஒரு தொழிலில் நம்ம முதலீடு அப்படின்றது போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புதன் பகவான். புதன் ஆல்ரெடி பொசிஷன் சொல்லிட்டேன். புதன் உங்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு புதன் ஹெல்ப் பண்ணுவார். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பில் நாட்டத்தை ஏற்படுத்துவார். ஓகேங்களா? நிறைய மனசுக்கு பிடித்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடக்கிறதுக்கான பிராப்தமும் சந்தர்ப்பமும் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். சரி, சுக்கிரன் என்ன பண்ண போகிறார்? சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதன் ஆட்சியில் இருக்கார், சுக்கிரனும் ஆட்சியில் இருக்கார். சுக்கிரன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப லோனுக்காக அலைஞ்சிருந்தீங்களா, லோன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மாலை மரியாதை கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆடை ஆபரணங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணோமானா அது வந்து வரும். ஸோ இந்த புரட்டாசி மாதம் புதன், அதே மாதிரி சூரியன், சுக்கிரன் என்னென்னலாம் நல்லது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க. கெட்டது அப்படின்றது இன்விசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெருசாக வந்து யாரையும் நம்பி நம்மளுக்கு தெரியாத தொழிலில் செய்ய வேண்டாம். இது 2 தான். மற்றபடி மீதி எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எப்படின்னா முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.